திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கரியில் 1354வது மந்திரம் என்று சிந்திக்க உள்ளோம். இந்த நவாக்கரியில் உள்ள 9 பீஜ மந்திரங்கள் ஆர்டர்களை நாம் அவ் முதல் ஹம் என்ற ஒரு வரிசையில் வரையப்பட்ட சக்கரத்தில் நாம் அதனை வழிபடும் போது அமுதேஸ்வரி அங்கே எழுந்தருள்வாள். மெய்ப்பொருளானது நம் கையிலே இருக்கக்கூடிய சக்கரத்திலே கைப்பொருளாக கிடைக்கும் என்று நமக்கு ஒரு காட்சி பொருளாக கொடுக்கின்றார் திருமல நாயனார். வணக்கம். வாருங்கள் கௌரி அம்மா. வணக்கம். நன்றி ஐயா. வணக்கம் ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1354. மெய்ப்பொருள் அவ் முதல் ஹவ் அது ஈராக கைப்பொருளாக கலந்து எழு சக்கரம் தற்பொருளாக சமைந்த அமுதேஸ்வரி நற்பொருளாக நடு இருந்தாலே. இதுக்கான கமெண்ட்ரி. அமுதம் இஸ் elixir. Amudeshwari is Sakti who confers on her devotees immortality. Tat signifies Godhead. Om exists in the chakras. A begins at Mooladhara with the inhalation and M with the exhalation ends in the silence. A represents Shiva and U is Shakti and that which is desired. Haum is the bija of Shiva, Sadashiva and Shivaya. Who soothes the soul? Who soothes the soul? மெய்ப்பொருள் அவ் முதல் ஹவ் அது ஈராக. மெய்ப்பொருள் உண்மை பொருள் சிவப்பொருளை உணர்த்துவதற்காக இருக்கிற மந்திரமா சொல்றாங்க. அவ் முதல் இப்ப அவும் என்ற பீஜ மந்திரத்தை முதலாக கொண்டு ஹவும் அது ஈராக ஹவும் என்ற பீஜ மந்திரத்தை இறுதியாக வைத்து சிவய நமையோட சேர்த்து இந்த மந்திரத்தை சொல்லணும். இந்த நவாக்கரி மந்திரத்தை இத முதல் மந்திரம் அவும்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது. நீ அடுத்த வர 5 மந்திரங்கள் இந்த அவும் மந்திரத்துல ஸ்டார்ட் ஆரம்பிக்கிற மந்திரத்தோட விளக்கங்கள் வருது. அவ் முதல் ஹவ் அது ஈராக கை பொருளாக கலந்து எழு சக்கரம். கை பொருளாக அப்படின்னா முக்கிய அம்சமாக சாராம்சமாக இந்த சக்கரத்துல கலந்து எழும் சொல்றாங்க. தற்பொருளாக சமைந்த அமுதேஸ்வரி. தற்பொருளாக அப்படின்னா சிவப்பொருளாக இல்ல உண்மை. தற்பொருளாக அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவப்பொருளாக ஞானமாக. தற்பொருளாகன்னு பார்த்தோம்னா இயல்பான தன்மையில இயல்பாகவே தோன்றுவாங்க. சமைந்த அமுதேஸ்வரியாக தோன்றுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். நற்பொருளாக நடு இருந்தாலே நன்மை செய்யும் பொருட்டு நமக்காக தோன்றினாள் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இதுல அமுதேஸ்வரி அப்படிங்கறத கொடுத்துட்டாங்க. அந்த அவும் மந்திரத்தோட தேவி அமுதேஸ்வரின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்துறதுல இந்த அமுதை தரவங்க வாழை பரமேஸ்வரி பார்த்திருப்போம். வாழைத்தாயின்னு சொல்லுவாங்க. அந்த சிவத்திலே நம்ம இருக்கும்போது நம்ம அதுக்கான விஷயம் என்ன நடக்கும்னா அந்த அமிர்தம் சுரக்கும்பாங்க. அது இந்த பால திருப்புர சுந்தரி தேவி வாழைத்தாய் சொல்லுவாங்க. சித்தர்கள் போற்றுறது அந்த வாழைத்தாய் தான். அவங்கதான் அமிர்தம் கொடுக்கறதா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இடத்துல அந்த அமுதேஸ்வரி அந்த தேவியாகவும் பார்க்கலாம், மனோன்மணி தேவியாகவும் பார்க்கலாம். அதான் அமுதத்தோட நான் கனெக்ட் பண்றதுனால அந்த விஷயத்தெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு. ஆனா அமுதேஸ்வரின்னு கொடுத்துருக்கிறதுனால அந்த அமுதேஸ்வரினே வச்சு பார்க்கலாம். ஏன் ஞான பொருளாக அந்த மெய்ப்பொருளாக நம்ம மெய்ப்பொருளே சிவத்திலே நமக்கு இருக்கும்போது நமக்கு அந்த அமிர்த சுரக்கும். அந்த அமுதேஸ்வரியாலதான் அது நடக்குது. அந்த மந்திரத்தை தான் இனி 5 பாடல்கள்ல வருது. இதுதான் நான் யோசிக்கிற விஷயங்கள். நன்றி.
ஐயா லயன் ஐயா, கிருத்திகாமா வந்திருக்காங்களா? வந்திருக்காங்கம்மா. வாங்கம்மா கிருத்திகாமா, வணக்கம் அம்மா. கிருத்திகாமா, மீட்டிங்ல இருக்கீங்க. ஓ, மன்னிக்கணும். நான் மியூட் எடுக்காமலே பேசி. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சுந்தரபாண்டியன் ஐயா, வாங்க. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து வாங்க. நிறைய மிஸ் பண்ணுவோம் உங்களை. நிறைய பேரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆர்வமா கோமாக்குடியா இவங்களெல்லாம் நிறைய மிஸ் பண்ணுவோம். இன்றைக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நன்றி. இன்றைய மந்திரம் 1354. நம்ம நவாக்கரியில வரிசையா மந்திரங்கள் பார்த்துட்டு வரோம். அதுல இன்றைய மந்திரம் அவங்கள ஆரம்பிச்சு ஹவும்ல முடியறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஹவும் என்பது யாருன்னு நம்ம பார்த்தோம், சதாசிவநாயகி. அப்போ அவ மேல முடியுது. ஆனா நம்ம இங்க யார வைக்கிறோம் அப்படின்னாக்கா, அவும் என்று சொல்லக்கூடிய அமுதேஸ்வரி. அப்போ அது அவரே சொல்லிடுறார், அமுதேஸ்வரி அப்படின்னு சொல்றார். மெய்ப்பொருள் லவ் முதல் ஹவுமதி வீராக கைப்பொருளாக கலந்து எழு சக்கரம் தற்பொருளாக சமைந்த அமுதேஸ்வரி தற்பொருளாக நடுவிருந்தாளே அப்படின்னு அவர் நடுவுல இருக்கா அப்படின்னு சொல்றாரு. தற்பொருள் அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம் நம்ம ஒரு சில இடங்கள்ல நற்பொருள்னு இருக்கு, ஒரு சில இடங்கள்ல தற்பொருள்னு இருக்கு. கடைசி வரியில எதுவா இருந்தாலும் ஒண்ணுதான். அந்த தற்பொருளாக அப்படின்னா விளக்கமாக அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனுடைய பொருள் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். கைப்பொருள் அப்படிங்கிறதுக்கும் நம்ம ரொம்ப உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்க. அதை விளக்குறதுக்கு பெரிய விஷயம் தேவைப்படல. அது அப்படியே அது நமக்கு விளங்கும் வண்ணம் அமைந்திருக்கிறது. அதுதான் அந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால்தான் அதை கைப்பொருளாக கலந்து எழு சக்கரம் தற்பொருளாக அமைந்த அமுதேஸ்வர். அப்போ இந்த இடத்துல அவ இருக்கா அப்படிங்கறத நம்ம யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அங்கேயே இருக்கா, அவளாகவே இருக்கிறாள். நற்பொருளாகவும் இருக்கிறாள் அப்படின்னும் நம்ம நடுவிருந்தாள். அதுவும் வேற எங்கேயோ இல்லை, நடுவுல இருக்கா அப்படின்னா. அப்போ நட்டம் பயின்றாடும் நாதனே அப்படின்னு மணிவாசக பெருமான் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி நட்டம் பயின்றாடும் நாதனே, நட்டம் பயின்றாடுகின்ற அந்த நாதனுடைய சக்தியாக அவள் இருக்கிறாள் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல. அப்போ இது எப்படி புரிஞ்சுக்கணும்? இந்த அமுதேஸ்வரினா யாரு அப்படின்னா, நம்ம அமுத கலசத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பவளே அமுதேஸ்வரி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா நமக்கு இந்த அத்தனை விஷயங்களுக்கும் ஒரு உருவகம் கொடுத்திருக்காங்க ஏற்கனவே பெரியவங்க. அப்போ யார் அமுத கலசத்தை கையில வைத்துருப்பா அப்படின்னா நம்ம இதுல பார்த்திருக்கோம். முதல்ல இந்த ஸ்டவ் அவும் அப்படிங்கிற ஒரு மந்திரத்துக்கு உண்டான ஒரு விளக்கமே என்ன அப்படின்னாக்க, ஞானம் விளங்கக்கூடியது அப்படின்னு தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஞானம் விளங்கக்கூடிய இந்த மந்திரத்துக்கு அப்போ யார் இருக்கா அப்படின்னா, இதற்குண்டான விளக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். வாகீஸ்வரி அப்படிங்கிறவங்க கையில நம்ம அமுத கலசத்தை வைத்திருப்பவள் அப்படின்னு பார்க்கலாம். எப்படி இருக்கான்னா, வெண்தாமரையின் மேல
அன்ன வாகனத்துல இருக்கக்கூடியவள் சிறு வெண்ணீர் ஒளியில் பிரகாசிக்கும். அப்போ அந்த அவளுடைய ஒளியானது அப்படி இருக்கு. புன்னகை தவறக்கூடியவள் சந்திர ஒளியை ஒத்த நிறம் உள்ளவள். அப்போ அவளே சந்திரகாந்தா. அவளுடைய இதுவுமே சந்திரகாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒளியை ஒத்தவள். திருமுடியில பிறை சந்திரனை சூடியவள், வீணை வச்சிருக்கா, கலசம் வைத்திருக்கிறாள், ஜபமாலை வைத்திருக்கிறாள், சுடர் விளக்கு இதெல்லாம் வச்சிருக்கா. இவளை நம்ம பாரதினும் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி இதெல்லாமே நம்ம இந்த தசமகா வித்யா பார்க்கும்போது அந்த சரஸ்வதியினுடைய மற்றொரு ரூபமாக வாகீஸ்வரி அப்படின்னு. இன்னும் இந்த வாகீஸ்வரியிலையும் நிறைய வித்தியாசங்கள், விஷ்ணு வாகீஸ்வரி, சிந்தாமணி சரஸ்வதி, வாக்தேவி இதெல்லாம் பார்ப்போம். அதெல்லாம் நாளை நம்ம பார்க்கலாம். சோ இந்த இடத்துல இந்த அமுதேஸ்வரி அப்படிங்கிறது பொதுவாக எதை குறிக்கக்கூடியது? ஞானத்தை குறிக்கக்கூடியது. இப்ப இந்த ஞானம் நம்ம உடம்புல எங்க இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எண்ணங்களற்ற நிலையில் தோன்றக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த அமுதம் வழியிறது நம்ம உடம்புல இருந்து நமக்கு அமுதம் கிடைக்கிறது அந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் அந்த அமுதம். அமுதம் எல்லாருக்கும் சுரந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இது நம்ம நிறைய வெர்ஷன்ல பார்க்கலாம். என்ன அப்படின்னாக்கா, அமுதம் நம்ம யோகா முறையில கிரியை முறையில யோகா முறையில நம்ம பாக்குறோம் அப்படின்னாக்க, அப்ப எப்போ சுரக்கும் அப்படின்னா, நம்மளுடைய அந்த நாடியில இருந்து அந்த விசுத்தியில இருந்து மேலே சகஸ்ர தலம் வரை இருக்கக்கூடிய அந்த சுழுமனை திறந்து மேல போகும்பொழுது அங்க இருக்கக்கூடிய அமிர்த நாடியிலிருந்து அமிர்தம் சுரக்கும். அப்போ அது உள்நாக்குல விழும். அந்த உள்நாக்குல இருந்து வரக்கூடியது நம்ம நாக்குல தாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாக்கு நுனி, இந்த நாக்குக்கு ஒரு தன்மை உண்டு. என்ன அப்படின்னா, இந்த சுவை நரம்புகள் நாக்குலதான். நீங்க இன்னொன்னு கூட நம்ம சொல்லுவோம், கழுத்துக்கு கீழே நரகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிடறதுக்கு யாராவது ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா, கழுத்துக்கு கீழே நரகள் தானே, ஏதோ ஒண்ணு சாப்பிட்டு போயா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, அந்த சுவை நம்ம இந்த இடத்துலதான் சுவை ஒண்ணு மனசுல தோணும், இன்னொன்னு இந்த நாக்குல தோணும். அதுக்கப்புறம் சுவை தெரியாது, அது சக்கரம் அப்படியே போகும், சாரமாகத்தான் போகும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த மேலிருந்து விழக்கூடிய அந்த உள்நாக்கு பிரதேசத்தில் விழக்கூடிய அந்த அமிர்தத்தை நம்முடைய வெளிநாக்கு, அந்த பெரிய அசா இருக்கக்கூடிய நாக்கு, இந்த வழக்கில் நம்ம நாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில வாங்கிக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நாக்க உள்ள மடிச்சு அந்த உள்நாக்கு பகுதியில வச்சு வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யோக ரீதியா பார்க்கிறது. இன்னொன்னு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நீங்க இதை உருவமா பாக்குறோம், அருவமா பார்க்கணும், இல்லைன்னா இதை விஷயமா பார்க்கணும் அப்படின்னா, எண்ணமற்ற நிலையில், ஏன்னா விசுத்தியில இருந்து மேல சுழுமுனை திறந்துடுச்சுன்னா அந்த இடத்துல பாகுபாடற்ற அபேதமற்ற நிலை, எண்ணமற்ற நிலைன்னு சொல்றதை விட அபேதமற்ற நிலையில நம்ம தோன்றக்கூடிய அந்த எண்ணங்கள் உள்நாக்கு பகுதிக்கு வரும்போது, அதாவது அந்த நம்ம பேசக்கூடிய அந்த இடம் அங்கிருந்து வரணும். இப்போ நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, முதல்ல தொந்தியில இருந்து, அதாவது உந்தியில இருந்து பேசுவோம், இல்லைன்னா ஹிருதயத்துல இருந்து பேசுவோம். இது ரெண்டுமே இந்த உடல் சார்ந்துதான் இருக்கும். இந்த வேதங்கள் உடையதோடு இருக்கும். ஹிருதயத்துல இருந்து வரக்கூட அன்பு கூட என்ன ஆகும்னா, ஒருத்தர்கிட்ட நிறையவும் ஒருத்தர்கிட்ட கம்மியாகவும், இல்ல ஒருத்தர்கிட்ட வெறுப்பாகவும், இந்த மாதிரி எல்லாம் நிறைய இது இருக்கும். ஆனா மேலிருந்து இறங்கக்கூடிய அன்பு, இந்த பிரபஞ்ச அன்பு அப்படிங்கிறது எல்லையற்றது. அப்போ அந்த இடத்துல பேதங்களே கிடையாது, அபேதம் இல்லாம இருக்கும். அப்போ அப்படி வெல்லக்கூடிய அந்த அன்பினால் நாக்கு பிறள ஆரம்பிக்கும் பொழுது, அந்த அன்பை இந்த நாக்கு சுவைக்கும் பொழுது கிடைக்கக்கூடியதுதான் அமுதம் அப்படின்னு அந்த அமுதத்துக்கு இன்னொரு வருஷம் சொல்லுவாங்க. மொத்தத்துல ஞானம் நிறைந்த ஒரு ஒரு விஷயம்தான் அது. பிரபஞ்ச ஞானமாக நம்முள்ளே தரக்கூடியவளாக இருக்கிறாள். யாரு? தற்பொருளாக நடுவிருந்தாளே அப்படின்னா உச்சந்தலையில நடுவுல இருக்கா அப்படின்னு சொல்லியாச்சு. நமக்கு தெரியும், பிரம்மரந்திர குடிதான் மேலிருந்து பிரபஞ்ச ஞானத்தை, பிரபஞ்ச ஆற்றலை உள்ளிழுக்கக்கூடிய அந்த கான்வாய், அதாவது அந்த
சுவிட்சா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதான் வழியா இருக்கு. அப்ப அந்த பிரம்மர் அந்த அததான் தற்பொருளாக நடுவிருந்தாளே அப்படின்னு சொல்றாங்க. அவளை வந்து அமுதேஸ்வரின்னு சொல்றாங்க. நம்ம வந்து அவளுக்கு ஒரு உருவம் கொடுத்து வச்சிருக்கோம். இன்னும் திருமூலரே வந்து அவளுடைய உருவத்தையும் இதையும் திருப்பியும் சொல்லுவாரு. இன்னொரு பின்னாடி வரக்கூடிய நெக்ஸ்ட் செட்டப். இப்ப இந்த நவாக்கரி வந்து இந்த இன்னும் ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தோட வந்து அந்த 9 மந்திரங்களுடைய அந்த 9 தொகுதி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் 1ல இருந்து திரும்பி ஆரம்பிப்பாரு. என்ன சொல்வாருன்னா, அந்தந்த மந்திரங்களுக்கு உண்டான நம்ம பார்த்த தெய்வங்களுடைய உருவம், அதனுடைய பலஸ்ருதின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி தருவார் நமக்கு. அந்த மாதிரி இது வந்து ஔம் ஸ்தௌம் க்ளீம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் கௌம் க்ளீம் ஹௌம். இதுதான் இந்த செட்டப் மந்திரம். இது வந்து 8வது மந்திரமா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இத வந்து அமுதேஸ்வரின்னு அவர் அடையாளப்படுத்தி கொடுத்திருக்கிறார் நமக்கு. இன்னும் வந்து தொடர்ந்து வரக்கூடிய இன்னும் ஒரு 4 மந்திரங்கள்ல நம்ம இவளுடைய வியாபகத்தை நம்ம பார்ப்போம். அதற்கு பிறகும் வந்து அவர் வந்து இவளை பத்தி இன்னும் பேசுவாரு. அப்பேற்பட்ட ஒரு மந்திரம். இன்றைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இவளை நம்முடைய மூலாதாரத்தில் வைக்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கிறது? அமுதம் கிடைக்கிறது. அமுதத்தை தரக்கூடியவள் அப்படின்னு. இதனோட இன்னொரு வருஷனா நம்ம பார்க்கக்கூடியது அன்னபூர்ணி. நம்ம வந்து அன்னபூர்ணியை பார்த்திருக்கோம். அவ வந்து கலசம் கையில வைத்துக் கொண்டிருப்பாள், கரண்டி கையில வச்சிருப்பா, அப்படியே கொடுப்பா. இதுதான் அன்னபூர்ணியினுடைய அம்சமா நம்ம வச்சிருக்கிறது. அன்னம் மம அபிலாட்சிதம் அன்னம் தேகி, அன்னபூர்ணே மம அபிலாட்சிதம் அன்னம் தேகி அப்படின்னு சொல்லுவாங்க. நீ வந்து எந்த பாகுபாடுகளும் மற்ற நீ அன்னத்தை கொடுக்கக்கூடியவளாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி அவளை நமஸ்கரிக்க கொடுக்கக்கூடிய தேவி அப்படின்னு சொல்லி இது வந்து அன்னபூர்ணியை பத்தி சொல்லக்கூடியதா வரும். இந்த அன்னபூர்ணியினுடைய நம்ம இந்த காசி புராதீஸ்வரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த காஞ்சிபுராதீஸ்வரிய காஞ்சிபுராதீஸ்வரியும் அன்னபூர்ணிக்கும் அஷ்டகம் இருக்கு. அப்போ அவளோட அந்த வியாபகத்தை சொல்லும் பொழுது காசியில அவள் எப்படி இருக்கா, அவ என்ன கொடுக்குறா அப்படின்னு. அப்போ அந்த அன்னபூர்ணிக்கும் இந்த அமுதேஸ்வரிக்கும் உண்டான தொடர்பு என்ன, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த அன்னபூர்ணிக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அவ காட்சியில எப்படி உட்கார்ந்துருக்கா, இதெல்லாம் அடுத்தடுத்த பாடல்கள் நம்ம பார்க்கலாம். ரொம்ப நன்றி நண்பர்களே. இத்தகைய ஒரு அருமையான மந்திரத்தை உங்களோட பகிர்ந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, ரொம்ப அருமை. எல்லாம் அந்த அமுதத்தை ரிலேட்டடா என்னெல்லாம் சொல்லலாமோ எல்லாமே சொல்லிட்டீங்கம்மா. ரொம்ப ரொம்ப நிறைய தகவல்கள்மா. நன்றிங்கம்மா. எல்லாம் சொல்லுங்க கௌரி அம்மா. இன்னும் அபிராமி வந்து அது எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஐயா பார்த்து பாருன்னு விட்டான் நான். நன்றி. நன்றிங்கம்மா, நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1354வது திருமந்திரம். கைப்பொருளாக காணும் சக்கரம். திருமந்திரம். மெய்ப்பொருள் அவ் முதல் கவ்வது ஈரா, கைப்பொருளாக கலந்து 7 சக்கரம், தற்பொருளாக சமைந்த அமுதேஸ்வரி, நற்பொருளாக நடுவிருந்தாளே. உண்மை பொருளாக உணரப்படும் அவ் முதல் கவ் முடிவாக உள்ள எழுத்துக்களால் ஆன சக்கரம். அமுத மலை போல கருணை பொழியும் அம்பிகையின் சக்கரமாகும். அந்த சக்கரத்தின் நடுவில் நன்மை தரும் தற்பரமாக பராசக்தி வீற்றிருந்து அருளுகிறாள். நடு இருந்தாளே என்பதற்கு உடலின் நடுவே இருந்தாள் என்றும் பொருள் கூறுவர். கழக வெளியீட்டில் உண்மை பொருளாக சமைந்த அமுதேஸ்வரி சக்கரமானது அவ் முதல் கவ் ஈராக வரையப்படுவது. திருவருள் அம்மையாகிய அமுதேஸ்வரி நம சிவய நடுவில் இருந்தாள் என்க. நடுவு இருத்தலாவது
நாடுவாரது நாட்டத்து அகமும் புறமும் ஒத்து காணப்படும் காட்சி பொருளாவது. உடையாளும் தன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்ப என்பது தமிழ்மறை முடிவாம் திருவாசகம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அடுத்து சவுந்தரபாண்டியன் சார். சுதந்திரபாண்டியன் ஐயா, நீங்க ஏதாவது பகிர்ந்துக்கிறதுனா பகிர்ந்துக்கங்க, இல்லைன்னா நம்ம அர்த்தநாரியா கிட்ட போலாம். ஐயா ஐயா நீங்க கருத்து சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா ரொம்ப அருமையா இருந்ததுங்கம்மா. வாழ்த்துக்கள்மா. அடுத்து யாராவது சந்தேகம் கேக்குறாங்களான்னு கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருத்தும் ஓதுதலோட நிறைவு பண்ணிக்கலாம். கௌரிமா வெளில போயிட்டாங்க போல இருக்கு, என்னன்னு தெரியல. ஏதோ வந்துருவாங்க. சரி, ஓகே, நீங்க சொல்றீங்க ஐயா. சரி, ரைட். இதுல என்னன்னா, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத அப்படின்னு அபிராமி அம்மை பதிகத்துல இருக்கும். அமுதீசர் ஒரு பாகம் அகலாத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த அமுதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இந்த அமுதத்தினுடைய சிறப்பு ஸ்பெஷல் அப்படிங்கிறது எங்க தெரியும் அப்படின்னா, விஷத்தையே அமுதமாக்குவது. அமுதம்ங்கிறது அம்மா கிருத்திகம்மா சொன்ன மாதிரி சகசிர தலத்துல சுரப்பது அப்படிங்கிறது ஒண்ணு. ஆனா இந்த அமுதம் எங்க இருந்து வரும்னா சந்திரன் கிட்ட இருந்து தான் வரும். அதனாலதான் சந்திரனை தலையில வச்சிருக்காங்க அம்மா. சந்திரன் கிட்ட இருந்து அமுதம் வரக்கூடிய அருள் தன்மை சந்திரனுக்கு உண்டு. அதனாலதான் அதை தூக்கி தலையில வச்சிருக்காங்க. இப்ப இடுப்புல வச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைக்கு அது வராதுல்ல. அதனாலதான் தலையில தூக்கி வச்சிருக்காங்க. சந்திரன் கிட்ட இருந்துதான் அமுதம் வரும் அப்படிங்கறத அபிராமி அந்தாதியோட 20வது பாடல்ல சொல்லியிருப்பாங்க. உரைகின்ற நின் திரு கோயில் நின் கேள்வர் ஒரு பக்கமோ அரைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ. அந்த பாட்டு அது. அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ அப்படின்னு அந்த இது வரும். ஆக அங்கே இருந்து அமுதம் உடல் முழுவதும் பரவுகிறது அப்படிங்கிறது. அதாவது உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்வார். இப்ப நமக்கு ஓடும்போது அது ரத்தம். ஆனா அதே நேரத்துல சிவ யோகத்தின் மூலமாக சிவபோகத்தை அடையக்கூடிய அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு அமுதமே உடல் முழுவதும் ஓடும். ஊற்றெடுத்து, அதாவது வள்ளலார் சொல்ற வரி அப்படியே சொல்ற, மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட அப்படின்னு சொல்வார். இந்த உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட, ஏன் உடலெல்லாம் அப்படின்னு சொன்னார்னா, நம்ம நாளா பிரிப்போம் நம்முடைய எல்லாவற்றையுமே. அதுல ஒண்ணு புறப்புறம்னா நமக்கு உடம்புக்கு வெளியில இருக்கிறது. நம்ம வீடு, ரோடு இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் புறப்புறம். அப்புறம் நம்மளோட உடம்பு இருக்கு பாருங்க, ஐம்புலன், மெய், வாய், கண், மூக்கு, செவி, இது புறம். அதுக்கப்புறம் மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இதெல்லாம் அகப்புறம். அதுக்கப்புறம் அறிவு, உசுறு, இதெல்லாம் அகம். மொத்தம் 4. 1 புறப்புறம், 2வது புறம், 3வது அகப்புறம், 4வது அகம். இந்த 4ஐயும் சேர்க்கும் போதுதான் அது முழுமையாயிடும். அப்ப உகந்த 4 இடத்தும் ஓங்கிய அமுதே அப்படின்னு வள்ளலார் சொல்வாரு. ஆனா இந்த அமுதம் அப்படிங்கிறது எங்க சிறப்படைகிறது
எங்க முழுமை அடைகிறது அப்படின்னு சொன்னா விஷத்தையே அமுதமாக ஆக்குவது அப்படிங்கிறது. இப்ப நம்ம இயல்பு எப்படின்னா, பால்ல ஒரு துளி போட்டா கூட அந்த பால் கெட்டு போயிடும் அப்படிங்கிறது இயல்பு. ஆனா உயர்வு என்ன அப்படின்னு சொன்னா, விஷத்துல ஒரு துளி அமுதத்தை கலந்துட்டா அது அமுதமாயிடும் அப்படிங்கிறது உயர்வு. அது அந்த தன்மை யாருக்கு வரும் அப்படின்னு சொன்னா அது அம்மா கிட்ட தான் இருக்கும். அதனாலதான் அவங்கள அமுது ஈஸ்வரி அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்காரு. இந்த அமுதீஸ்வரி யாரு அப்படின்னா அபிராமி. ஏன் அப்படின்னு சொன்னா, யாருக்கு அமுதம் சுரக்கிறதோ அவர்களுக்கு வாழ்நாள் நீடிச்சுக்கிட்டே போகுங்க. அதனாலதான் எல்லாருமே சஷ்டியத்தை பூர்த்திக்கும் அப்ப 60, பீமிருது சாந்தி 70, அப்புறம் சதாப்தி 80. இதெல்லாம் இந்த 80 வயசாயிடுச்சுன்னா 1000 பிறை கண்ட அண்ணல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வரும்போது நம்ம திருக்கடையூருக்கு போறதுக்கு என்ன காரணம்னா, அங்க இருக்கிற சிவனுக்கு அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு பேரு. கடம் அப்படின்னா குடம். அது அதனால அமிர்த கடேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அமிர்த குடத்தை கையில வச்சிருக்கிறது அம்பிகை அவங்க. அதனாலதான் அபிராமி அப்படின்னு சொல்றோம். அதனாலதான் அந்த அபிராமி பட்டர் தான் நிலைத்து இருப்பதற்காக ஒரு 102 பாடலை பாடினாருங்க. இந்த 100 அப்படிங்கிறது சதம் அப்படின்னு சொல்லுவோம். ஊரும் சதம் அல்ல, பேரும் சதம் அல்ல அப்படின்னு ஒரு சித்தர் சொல்லியிருப்பாரு. ஆனா சதம் அப்படிங்கிறது 100. கிரிக்கெட்ல கூட 100 அடிச்சா தானுங்க சிறப்பு. அதனால அவரும் 100 பாட்டு. ஆனா அதுல முதல்ல இருக்கிறது காப்பு செய்யுள். தாரமர் கொன்றையும் அப்படின்னு தொடங்கும். அந்த பாட்டே அமுதம் தான். அந்த தாரமர் கொன்றையும் சொல்றோம் பாருங்க, அந்த பாடலே அமுதம். அதாவது ஆனா என்னன்னா, சொன்னா யாரும் கேட்கறது இல்ல. இந்த அபிராமி அந்தாதிய மனப்பாடம் பண்ணிட்டோம்னா அதுவே அமுதம் தான். நமக்கு கண்டிப்பா வாழ்நாள் நீடிக்கும். அதாவது அபிராமி அந்தாதி 102 பாட்டு, திருப்பாவை 30 பாட்டு. திருப்பாவை பாசுரம் அப்படின்னு சொல்லுவோம். இத மனப்பாடம் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வாழ்நாள்ல என்ன பிரச்சனை வந்தாலும் நமக்கு வாழ்நாள் கண்டிப்பா நீடிக்கும். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதனாலதான் அபிராமி அந்தாதி முதல்ல இருக்கிறது காப்பு செய்யுள். அதுக்கப்புறமா இருக்கிறது கடைசியா 100 பாட்டு முடிஞ்ச உடனே இருக்கிறது நூல் பயன். அது கிருத்திகா சொன்னாங்கல்ல, பல சுருதி அப்படின்னு. நூல் பயன். இந்த 102 பாட்டை அபிராமி பட்டர் கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நிலைத்து இருக்கணும். அவருக்கு பின் வரக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்குல்ல, இந்த ஆன்மீக உலகம் நீடித்து நிலைத்து இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக அந்த பாட்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதுலதான் நான் சொன்னது 20வது பாட்டு. அப்புறம் நமக்கு அறிவு இருக்கு பாருங்க. திருவள்ளுவர் சொல்லுவார்ல, அறிவு அற்றம் காக்கும் கருவி. அற்றம்னா துன்பம். துன்பத்திலிருந்து நம்ம காக்கக்கூடிய கருவி இருக்கு பாருங்க, அறிவு. அதுவும் எங்கேருந்து வரும்னா அம்மா கிட்ட இருந்து தான் வரும். அம்மா சந்திரனுக்கு கொடுப்பாங்க, சந்திரன் மனிதர்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா நீங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் எங்க இருக்கோ அதை வச்சுதான் ஒருத்தருடைய ஜாதகத்தோட எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. அதனால சந்திரன் கிட்டதான் அறிவு இருக்கும், அறிவை கொடுப்பாங்க. இதை எங்க சொல்றாருன்னா அபிராமி பட்டர் 11வது பாட்டுல சொல்றாரு. அதாவதுங்க, உண்மை அறிவு, நல்லறிவு, நுண்ணறிவு, வாலறிவு. இந்த வாலறிவு தான் ஞானம் அப்படிங்கிறது. நல்லறிவுங்கிறது தான் நன்மையை செய்யக்கூடிய, நன்மையை மட்டுமே செய்யும், தீமையை செய்யாது அப்படிங்கிறது. இப்ப வள்ளலார் 1867 தர்மசாலையை தொடங்கினார்ல, அது தீமையே இல்லாத ஒரு விஷயம். ஆனா அணுகுண்டு கண்டுபிடிச்சாங்கல்ல, அது நன்மையே செய்யாத ஒரு விஷயம். நன்மை வருது அணுவால, ஆனா பயம் ஒண்ணு இருக்கு பாருங்க. என்னைக்கு தீமை வருமோ, யார் யாருக்கிட்ட எவ்வளவு அணு இருக்கு, அணுகுண்டு இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு பார்க்கும்போது பயம் வந்துடுது பாருங்க. ஆனா தர்மசாலையால பயமே கிடையாது.
அந்த மாதிரியான நன்மையை செய்யக்கூடிய அறிவை நல்லறிவு அப்படின்னு சொல்லுவோம். அந்த அறிவை தான் அபிராமி பட்டர் அமுதம் அப்படின்னு சொல்றாரு. எங்க சொல்றாருன்னா, அந்த அறிவு எங்க இருக்கோ அங்கதான் ஆனந்தம். இந்த ஆனந்தம்ங்கிற வார்த்தை ஒரு அருமையான வார்த்தைங்க. ஆனந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆன்ம நிறைவு. இந்த ஆன்ம நிறைவுங்கிறது என்னன்னா போதும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த போதுங்கிற எண்ணம் வந்துருச்சுன்னா அதுவே தங்கம் தான். தங்கம் எவ்வளவு விலையா இருந்தாலும் அதுவே தங்கம் தான். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு நம்ம சொல்றாங்கல்ல. போதுங்கிற அந்த உணர்வு ஏற்படும். அதுக்கு 11வது பாட்டு, ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். அப்படி நிறுத்தி படிச்சாதாங்க பொருள் புரியும். ஆனந்தமய அறிவா நிறைந்த அமுதமுமாய் ஆனந்தமான வடிவுடையால் மறை நான்கு இருக்கும் தானந்தமான சரணாரவிந்த தவள நிற கானந்த மாடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. அப்படி படிச்சோன்னா படிக்கிறவங்களுக்கும் புரியாது, கேட்கிறவங்களுக்கும் புரியாது. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். அங்க பாருங்களேன், நிறைந்த அமுதமுமாய். அந்த அம்மாட்ட இருந்து அமுதம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்க குறைவு அப்படிங்கிறதே குறைவே குறையாது. ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள். அந்த வடிவம்ங்கிறது எங்கன்னா வானந்தமான வடிவம். வானத்தையும் தாண்டி போனோம். இதுக்கு திருவாசகத்துல 7வது தலைப்பு திருவம்பாவே. அதுல நீங்க 10வது பாட்டை பார்த்தீங்கன்னா அதுல இன்னும் விளக்கமா இருக்கும். ஆனா சொன்னா நேரம் ஆயிடும். வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினிற்கும் தானந்தமானவள். இந்த வேதத்துக்கெல்லாம் முடிவாக நிறைவாக இருக்கக்கூடியது யாருன்னா அம்மா தான். இந்த வேதங்கள் கீழே நின்று பாடுது அப்படின்னு 60வது பாடல்ல சொல்லியிருப்பாரு. பாலினும் சொல்லினியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடைநாய் தலையே அப்படின்னு 60வது பாட்டுல சொல்லியிருப்பாரு. அந்த வேதங்கள் பாடுவதற்கே காரணம் அமுதம்தான். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினிற்கும் தானந்தமான சரணாரவிந்த தவளை நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னல, அந்த சிறப்பு அப்படிங்கிறது, இந்த அமுதத்தோட சிறப்பே என்னன்னா தீமையை நன்மையாக்கும். அப்ப என்னன்னா விஷத்தையே அமுதமாக ஆக்கக்கூடிய ஆற்றல் அமுதத்துக்கு உண்டு. அந்த அமுதத்தை வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் அம்பிகைக்கு உண்டு. அததான் அபிராமி பட்டர் 5வது பாடல்ல சொல்லியிருப்பாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு தேவாரம் சொல்லி முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தேவாரத்தை சொல்லிட்டு அப்புறம் அபிராமி அந்த 5வது பாடல் சொன்னா புரியும். இப்ப நம்ம எல்லாம் சாப்பிட உட்காடுறோம் இல்லைங்க, அதாவது தரையிலையோ அல்லது உணவு மேஜையிலையோ உட்காரும் போது நம்ம என்ன பண்ணணும்னா சுந்தரர் தேவாரம் ஒண்ணு இருக்குங்க, அதை நினைச்சுக்கணும். ஆலம்தான், ஆலம்னா விஷம், ஆலம்தான் உகந்து, உகந்துன விரும்பி, ஆலம்தான் உகந்து அமுது செய்வானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம்தான் பெரிதும் உடையானை. சீலம்னா ஒழுக்கம், சீலம்தான் பெரிதும் உடையானை. அப்புறம் கடவுள் எங்க இருக்கிறாரு அப்படின்னு சில பேர் கேட்கறாங்கல்ல, அதுக்கு நல்ல பதில் சுந்தரர் சொல்லியிருக்காரு. சிந்திப்பாரவர் சிந்தை உளானை. அப்படி சிந்தை உளானை யார் பூஜை பண்றாங்க தெரியுங்களா? ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற காலகாலனை கம்பனெம்மானை காணக்கண்ணடியேன் பெற்றவாறே அப்படின்னு சுந்தரர் சொல்லுவாரு. அந்த பாட்டை நம்ம தண்ணி குடிக்கிறதுல இருந்து நம்ம வயிறு பசி தீர சாப்பிடும் போதெல்லாம் அந்த பாட்டை நம்ம நினைக்கிறோம். ஆழம்தான் உகந்து அமுது செய்வானை. நீங்க எத்தனை தடவை பாடினாலும் புதுசா பொருள் வரும். இந்த தேவாரத்துக்கு அடிப்படையா இருக்கிறது என்னன்னா அபிராமி அந்தாதியோட 5வது பாட்டு. அதை ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். இதுல என்னன்னா அந்த விஷம் பாருங்க, ஆழகால விஷம். அது ஏன் ஆழகால விஷம்னா
பாம்பு கிட்ட இருந்து ஒண்ணு வந்தது, வாசிங்கிற பாம்பை வச்சு கடைஞ்சாங்கல்ல அது. அப்புறம் கடல்ல இருந்து ஒரு நஞ்சு வந்தது. அதனால அது ஆழகால விஷம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விஷத்தை இறைவன் எடுத்துக்கிட்டாரு, சாப்பிட்டாரு. ஆனா அந்த விஷத்தை அம்பிகை தான் என்ன பண்ணாங்க, அமுதமா மாத்தினாங்க அத. அதனால அமுதமா மாத்தி அந்த விஷத்தோட தகுதியை ஏற்றி இருக்காங்க பாருங்க. வேட்ன்னு சொல்லுவோம்ல, வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதோட வேல்யூ ஆட் பண்ணதே அம்மா தான். அது மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அந்த பாட்டு அதோட நிறைவு பண்ணிக்கலாம். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர் முலையாள். இந்த முலையாள்ங்கிறது ஏன் இங்க கொடுத்தாருங்கிறதே அது பெரிய விஷயம். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர் முலையாள், வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார் சடையோன். வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார் சடையோன், அருந்திய நஞ்சமுது அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை, பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால், வருந்திய வஞ்சி மருங்குள் மனோன்மணி வார்சடையோன், அருந்திய நஞ்சமுதாக்கிய அம்பிகை அம்புயமேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே. சென்னின தலை. சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி. நன்றிங்க ஐயா. வேறேனும் கேள்விகள், கருத்துக்கள்? தளத்தினரே செஞ்சிடலாங்களா? சந்திரமணன் ஐயா, உங்களுக்கான கேள்வி. மிக நிறைவான ஒரு உரை. அவ்வளோ விஷயம் எங்க இருந்தெல்லாம் தொட்டு. நன்றி ஐயா, மிக்க நன்றி. அன்னைக்கு ஒரு பேரமைதி, பேராற்றல், பேருண்மை, மெய்ப்பொருள், கைப்பொருள் கிடைச்ச மாதிரி தாங்க ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. உங்க சன்னிதானத்துல நின்று உங்க பாடலை கேட்கக்கூடிய ஒரு உணர்வு, மெய்ப்பொருளுக்கும் இறைவனுக்கும் திருமலாநாதனுக்கும் நன்றி. வந்த மைய அன்பர்களை வணங்கி மகிழ்கின்றேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம், சிந்திப்போம். தமிழ் நிறைவுறுகின்றது. 5, 4, 3, 2.